ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி திருச்சி பைபாஸில் இருக்க டிமார்க் தான் வந்திருக்கோம். ஊருக்கு போகிறதுக்கு டைம் வந்துருச்சு, மஸ்கட் போகிறதுக்கு. அதுக்கான சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டே வந்து நட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் வந்துட்டு மஸ்கட்லேயே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே அதை விட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது. சரி, அதெல்லாம் எதுக்கு வெயிட்டு சேர்த்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கலை. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போலாம் வந்துட்டு பேக்கிங்கில் வந்து பால்கோவா, அதிரசம், முறுக்கு இதெல்லாம் விற்கிது பார்த்தீங்களா? அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருந்தது. சிப்ஸு, வத்தல், முறுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. லேஸ்லாம் சின்ன பிள்ளைங்க டக்குன்னு எடுக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேஸ்கெட்டில் அவ்வளோ கொட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் நமக்கு தேவையான ஐட்டம்லாம் வந்துட்டு எள்ளு, வெல்லம், அப்பளம், வத்தல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான். ஸோ அதெல்லாம் தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். இங்கே ஹார்லிக்ஸ்லாம் வந்து நல்லா ஆஃபரில் இருந்துச்சு. சரின்னு அதை பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். பூஸ்ட்டு, போர்ன்விட்டா அதெல்லாம் வந்துட்டு மஸ்கட்லேயே ஓரளவுக்கு நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஹார்லிக்ஸ்லாம் கொஞ்சம் விலை கூட தான் அங்கேயும். எது வாங்கினாலுமே வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து நம்ம வெயிட்டும் நம்ம கரெக்டாக கொண்டு போகணும். அதே மாதிரி அங்கே என்ன ரேட் இருக்குது, இங்கே என்ன ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணியும் பார்க்குறோம். இப்போ ஓரளவுக்கு அங்கேயுமே வந்துட்டு எல்லா பொருளுமே நமக்கு கிடைக்கிது. அரிசி, பருப்பு, வத்தல் ஐட்டம்ஸு, அப்புறம் மிளகா வத்தல், பாவக்காய் வத்தல் இந்த மாதிரி வத்தல் ஐட்டம்ஸ்லாம் முன்னே அங்கே கிடைக்காது. ஸோ இப்போ எல்லாமே அங்கே கிடைக்கிது. இடியாப்பம் மாவு, அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு, இந்த மாதிரி ரவா, மைதா எல்லாமே, இந்த போண்டா மிக்ஸு, ஆச்சிலாம் கூட அங்கே ஓரளவுக்கு இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு எது தேவையோ நம்ம அதை மட்டும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எது நம்ம ஃபேமிலிக்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்க வேண்டியதாக. வெளியில் வாங்குகிற மளிகை கடைக்கும் டிமார்ட்டுக்கும் என்ன ரேட் வித்தியாசம் அப்படின்றத நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நாங்கள் மஸ்கட்லேருந்து வரோம், என்றைக்காவது வரோம். சரி, இங்கே வந்தால் அப்படியே ஒன்ஸாக எல்லாமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க வரோம். பட் மற்ற கடைக்கும் இங்கேக்கும் என்ன ரேட் வித்தியாசம், மேலே ஒரு ரேட் போட்டிருக்காங்க, கீழே ஒரு ஆஃபர் ரேட்டுன்னு இவங்க ஒரு ரேட் போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து இந்தியா வந்தப்போ இந்த பிஸ்கெட் வந்துட்டு ஒரு வீட்டில் நாங்கள் சாப்பிட்டோம். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மால்கிஸ்ட்டு உள்ளே வந்து சீஸ் வச்சு, அதுலேருந்து அந்த பிஸ்கெட்டுக்கு நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன். ஸோ அந்த பிஸ்கெட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கணும். அப்புறம் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அப்புறமே தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ரேட்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது. அப்புறமேட்டு இந்த மாதிரி கடலை, அப்புறமே இந்த கம்பு, கவுனி அரிசி இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஜானகிராமில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்கே வந்து இங்கே விட கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் மோரார்லெஸ் ரெண்டுமே ஒன்று தான். அடுத்தது இங்கே டிமார்ட்டில் மாடிக்கு போனோம். மாடியில் வந்து எல்லாமே ஓரளவுக்கு சைனா ஐட்டம்ஸ் தான் இருந்தது. பேகு, ஸ்லிப்பரு, பெட்ஷீட்டு, போர்வை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் அப்படியே ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு இருந்தோம். கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கவுனி அரிசி, கம்பு அரிசி எல்லாமே இருந்தது. எல்லாம் அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.